கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற, நம்மளை பலப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தை 1 கொரிந்தியர் 1:27 வசனமும் 28 வசனமும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆம் தேவஜனங்களே, கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்பமான விஷயங்கள், ஞானமற்ற விஷயங்கள், பலவீனமுள்ள விஷயங்கள் ஏன் ஆண்டவர் இப்படி தெரிந்து கொள்கிறார்னா, அதற்கு பின்பாக இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் 29வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டத்தபடிக்கு அப்படி செய்தார். தேவஜனங்களே, இன்னைக்கு பலவீனமானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாராம். சோர்ந்து போகிறவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாராம். என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு தேவ மனிதர் அழகாக சொல்லுகிறார். அடிக்கடி அவருடைய செய்தியில் அவர் சொல்வார், யாருக்கு தெரியுமா கிருபை விளங்கும்? கிருபை யாருக்கு விளங்கும்? யோசித்து பாருங்கள். என்னால் முடியலை, எனக்கு பலனே இல்லை, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் கிருபை விளங்க போகிறது. ஏன்னா உங்களால் முடியலன்னு சொன்னால் தான் கிருபையே விளங்கும். ஏன்னா கிருபை யாருக்கு தேவை? பலவீனம் உள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கும். இப்போ என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் தான் கிருபையை ஆண்டவர் கொடுத்து உங்களுக்கு தான் அந்த உயர்வை தருவார். கிருபையை பெறக்கூடிய ஒரே தகுதி என்னால் முடியலன்னு சொல்லணும். நல்லா யோசித்து பாருங்கள். கிருபையை பெறுறதுக்கு ஒரு தகுதி நீங்கள் படிக்கணுமோ பட்டம் வாங்கணுமோ கிடையாது. என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கிருபையை பெறக்கூடிய ஒரே தகுதி. இப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை தடவை என்னால் முடியலை, எங்களால் முடியாது, என் குடும்பத்தால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என் பிள்ளைகளால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கிருபையை பெறுகிற ஒரு தகுதி. இதை தான் இந்த தேவ மனிதர் அடிக்கடி சொல்வார். கிருபையை பெறுகிற ஒரே தகுதி என்னால் முடியலைன்னு சொல்லுகிறது தான். யாரெல்லாம் என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு தான் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இறங்குவார். உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஞானிகளை வெட்கப்படுத்த உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், பணக்காரனால், பட்டதாரியால், ஞானிகளால், பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்களால், பெரிய பெரிய அமைச்சர்களால் கூட செய்ய முடியாததை, ராஜாக்களால் செய்ய முடியாததை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய கிறிஸ்தவங்க இருக்கலாம், உங்கள் சபையில் காம்படிட்டிவாக நிறைய பேர் இருக்கலாம், ரொம்ப ஜெபிக்கிறவங்க இருக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு அழைப்பு தேவஜனமே. உங்கள் சபையில் 500 பேர் இருந்தாலும் சரி, 5000 பேர் இருந்தாலும் சரி, அடுத்தவங்க ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பத்துமா? பத்தாது. அவங்க போட்ட சட்டை அவங்க அளவு. அத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய கைரேகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு வித்தியாசம் இருக்கிறது. 5000 பேர் இல்லை 1,00,000 பேர் வரக்கூடிய ஒரு சபையில் நல்ல கவனமாக பாருங்கள். உங்கள் அழைப்பை யாராலையும் திருட முடியாது. உங்கள் மேலே உள்ள மகிமையை யாராலையும் திருட முடியாது. என்னை நேசித்த பாஸ்டர் என்னை கொண்டு ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார், நான் நல்ல அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், என்னை கழுவிட்டு இன்னொரு ஆளை தூக்கிட்டார் நீங்கள் நினைத்தீங்கன்னா, கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்குள்ள ஊழியத்தை முடிச்சிட்டார், இன்னொரு இடத்துல உங்களுக்கு தொடங்க போகிறார். நீங்கள் ஒரு கிரேடை முடித்து உயர போகிறீங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு கதவு போட்டுதுன்னா அதிலும் மேன்மையான கதவு திறக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஆயுசு காலத்துக்கு அங்கேயே கடந்து ஃபஸ்ட் கிரேடில் இருக்கலாம்னு நினைக்கிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார். அதனால சில கதவுகளை பூட்டுவார். தேவ ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் யோசித்து பாருங்கள். தாவீது அந்த சவுலுக்கு கீழே இருந்திருந்தா ஒரு 10,000 பேருக்கு போர் தலைவனாக இருந்திருப்பான். ஆனால் கர்த்தர் அவனை 10,000 பேருக்கு உயர்த்தணும்னு நினைக்கலாம், அவனை ராஜாவாக மாற்றணும்னு நினச்சாரு. அப்போ அந்த பதவியிலிருந்து ஆண்டு தூக்கி போடுவார். தாவீதுக்கு குகையின் அனுபவம் வரும், தனிமையின் அனுபவம் வரும். எதற்கு தெரியுமா? அவன் 10,000 பேருக்கு அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல, 1000 பேருக்கு அதிபதியாக இருந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல. அவன் தனிமையின் பாதையில் போகும் பொழுது, அவன் குகையில் இருக்கும் பொழுது கர்த்தரோடு இருப்பான். கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் அவனை போர் தலைவனுடைய அதிகாரியாக மாற்றாமல், ஒரு 10,000 பேரத்துக்கு தலைவனாக மாற்றாமல், இருக்கிற அந்த 10,00,000 இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக மாற்றுவார். அப்போ சில நேரம் உங்களுக்கு இடரல் வருது, உங்களை ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறார்னா, ஆண்டவர் அம்புகளை ஒதுக்கி வைக்கிறது போல கூர்மையானவர்களை தனிமைப்படுத்துவார். தட்ஸ் ஃபார் அ ஹையர் க்ளோரி. கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்காக அப்படி செய்கிறார், உங்களை தாழ்த்துறதுக்காக அல்ல. 1,00,000 பேர் உள்ள ஒரு சபையில் ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஃபிங்கர் லாக்குன்னு சொல்லுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் லாக்.
அதில் ஒரு மனுஷனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கினுடைய மொபைல் எடுத்து மீதி இருக்கிற 99,000 அந்த மீதி இருக்கிற அத்தனை வேரையும் அந்த விரலை கொண்டு திறந்து பார்க்க சொல்லுங்கள். எந்த மனுஷனுடைய ஃபிங்கர் லாக்லையும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்லையும் இந்த சொந்தக்காரனுடைய மொபைல் ஓப்பன் ஆகாது. எல்லாருக்கும் கை இருக்குது, எல்லாருக்கும் கை விரலுடைய ஃபிங்கர் லாக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வைத்து அந்த மனுஷனுடைய செல்லை திறக்க முடியாது. காரணம், அவனுடைய கையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வேற, அவன் கையினுடைய ரேகை வேற, அவன் கைப்பட்டாதான் அவன் செல்லு திறக்கும். இதே போல தேவஜனமே, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. நீங்க எவ்வளோ பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யறத உங்களை கொண்டு தான் செய்வாரு. நான் இன்னும் தெளிவா சொல்றேன், மோகன் சிலாசர் ஐயாவை கொண்டு செய்கிறத அவரை கொண்டு தான் செய்வாரு, உங்களை கொண்டு செய்ய மாட்டாரு. அதே மாதிரி நான் மாற்றி சொல்கிறேன், உங்களை கொண்டு செய்கிறத மோகன் சிலாசர் ஐயாவை கொண்டு செய்ய முடியாது. அதற்கு மோகன் சிலாசர் ஐயா எவ்வளோ தவறு இருந்தாலும் அதை செய்ய முடியாது. பெக்மான்ஸ் ஐயா நினைத்தாலும் கூட நீங்கள் செய்கிறத அவரால் செய்ய முடியாது. நீங்கள் தான் உங்களை தரக்குறைவாக நினைக்கிறீங்க. எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் வந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் ஒன்றை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அதை உங்களை கொண்டு தான் செய்வார், வேற யாரை கொண்டு செய்ய மாட்டார். அதனால தான் நம்ம ஆண்டவருடைய மேன்மை பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தனை உபயோகப்படுத்தணும்னு நினச்சிட்டாருனா அவன் ஒரு கொத்தனாராக இருக்கலாம், ஒரு மீனவனாக இருக்கலாம், மீன் பிடிக்கிற தொழிலாக இருக்கலாம், பேதுருவை போல இருக்கலாம், உலகம் அற்பமாக நினைக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் மீன் பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஹோட்டலில் நல்ல மீன் வருகிறதுக்கு காரணம் அவர்கள் கஷ்டப்பட்டு வலைகள் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. சிலவங்க பழத்தை விற்கிற பழ வியாபாரிகளாக இருக்கலாம், பூ விற்கிறவர்களாக இருக்கலாம், கருவாடு விற்கிறவங்களாக இருக்கலாம், பால் விற்கிறவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாங்க, எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. எல்லாருக்கும் ஒரே கனமும் மகிமையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை அவர் பார்க்கிறார். இந்த உலகம் தான் நம்மளை வேறு பிரித்து பார்க்கறது. அதனால தான் இந்த உலகம் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களை அவர்கள் செய்கிற தொழிலினால் அற்பமாக பார்க்குற இந்த உலகம், அதையே நம்புகிற தேவ ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கீழ்த்தரமான விஷயம். ஆனால் ஆண்டவர் யாரையும் அப்படி பார்க்கல. அற்பமாக எண்ணப்பட்டவர்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். அதுதான் நம்ம ஆண்டவருடைய அழகு. சிறியவனை புலியில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். அவர் ஜாதி பார்க்கறது இல்லை, கேஸ்ட் பார்க்கறது இல்லை, ரிலிஜியன் பார்க்கறது இல்லை. அவர் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு வேரையும் ஞானியாக மாற்றுகிறார். அவர்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், 1ஆம் கிளாஸ் படித்திருக்கலாம், இல்லை அரை கிளாஸ் கூட போகாமல் இருக்கலாம், மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காதவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கூட கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அதிகாலையில் அவருடைய கிருபை உங்கள் மேலே வரும். எனக்கு முடியலன்னு சொல்கிறீங்களா? அதுதாங்க கிருபையை பெறுகிற ஒரே தகுதி. அவர் பலவீனர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார். உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம். நானே ஒரு கூலி தொழிலாளி, நானே அனுதின வீட்டு தொழிலாளி, நானே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பாஸ்டர், என்னன்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு வேணும். படித்தவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. பட்டதாரிகளை தான் அவர் தேடி போகிறாருன்னு கிடையாது. படித்தவங்களை பயன்படுத்துவார். படித்தவங்க தாழ்மையாக இருந்தால் ஆண்டவர் அவங்களையும் பயன்படுத்துவார். பணம் உள்ளவர்கள் தாழ்மையாக இருந்து கர்த்தருடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டால் அவர்களையும் பயன்படுத்துவார். ஆனால் முக்கியமாக ஆவியில் நொறுங்குண்டவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்கள தேடி வந்து பயன்படுத்துகிற முதல் ஆண்டவர் அவர் மட்டும்தான், ஒரே ஆண்டவர். ஆம் தேவச்சனங்களே, ஒவ்வொரு பேரையும் உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலனை கொடுத்து தூக்குகிறார். நீங்கள் பலன் இல்லைன்னு சொன்னால் தான் அவருக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அப்போ தான் அவருடைய பலன் உங்களுக்கு விளங்கும். அவருடைய பலன் உங்களுக்கு விளங்கணும்னா நீங்கள் பலவீனர்களாக இருக்கணும். அதனாலவே சில பலவீனங்களை உங்களுக்கு தந்திருப்பார். அதில் அவர் வெளிப்படுறதுக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க, இனிமை என் பலவீனத்தில்? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தகப்பன் இல்லாமல் பிள்ளைகளை நீங்கள் வச்சு கொண்டு இருக்கலாம், பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு இருக்கலாம். தேவச்சனங்களை நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் கணவர் இல்லை, என் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லைன்னு நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவரே நல்ல தகப்பனாக இருந்த அந்த பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா இல்லாதவர்களுக்கு அப்பாவாக, அம்மா இல்லாதவர்களுக்கு அம்மாவாக, குடும்பத்தில் நன்மைகள் இல்லாதவர்களுக்கு நன்மைகளாக ஆண்டவர் திகழ்வார். நல்ல நண்பனாக நம்ம கூட இருப்பார். எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் இருக்கிறார். அதனால் நம்ம கூடவே இருந்து நடத்துகிறவர். நீங்கள் பலவான் என்று சொல்லணும், நீங்கள் பலவீனர்கள் அல்ல. உங்களுக்கு இல்லாததை வைத்து நீங்கள் பலவீனர்கள் சொல்லுகிறது தவறு. அது பிசாசனுடைய விஷயம், அது உலக சமாச்சாரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பலவான். காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யூ அண்ட் காட் இஸ் so majority.
ஒரு உலகமே உங்களை எதிர்த்தாலும் நீங்களும் கர்த்தரும் தனிநபராக இருந்து சந்திக்க முடியும் என்று தீர்க்கதரிசிகள் அடிக்கடி சொல்வார்கள். அதனால் தேவ ஜனங்களை உங்களை அற்பமாக எண்ணுகிறத நிறுத்துங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத உணருங்க. அதை நினைத்து சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, அருமையான காலை வேளையில் எங்களை ஒரு விஷயம் கூட உணர்வடைய வைத்ததுக்காக நன்றி. நீர் கூட இருக்கிறத உணர்த்துகிறதற்காக நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எங்களை பெருக பண்ணுகிறதற்காக நன்றி. எங்களை கொண்டு தான் திட்டங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி. எப்படி ஒரு தாவீதை தேர்ந்தெடுத்து திட்டத்தை நிறைவேற்றினீரோ, கோலியாத்து கீழே விழப்பண்ணினீரோ, அவர்களை அண்ணன்மாரை கூட நீர் பயன்படுத்தவில்லை. அந்த அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை பயன்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. இந்த நாள் இனிதே அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். பொறுமையாக ஆண்டோடைய வார்த்தை கேட்டீங்க. அது உங்கள் இருதயத்தை உருவாக்கும், அனலாக்கும், உங்களை அது அபிஷேகப்படுத்தும். இந்த நாளுக்கு தேவையானது அது கொடுத்து உங்களை வழிகாட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதே போல் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ள நல்ல சாட்சிகளை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி இரவு 9 மணியில் நம்ம காட்ஸ் பவர் டிவியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.